ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுத்து அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் தமது பணிக்காக எலியாக்கிமை தேர்ந்தெடுத்து தாவீதின் இல்லத்தில் திறவுகோலை அவரது தோளில் ஒப்படைக்கிறார். ஆண்டவர் தாம் தேர்ந்தெடுக்கும் மனிதர்களின் வழியாக தமது திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். மேலும் இயேசு தம் சீடர்களிடம், நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். இதே கேள்வியை இயேசு நம்மிடமும் கேட்கிறார். நமது வாழ்வில் இயேசுவை வெறும் பெயராக அல்ல, நமது ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு அவரது வார்த்தைக்கு ஏற்ப வாழ உறுதி கொள்வோம். நாம் நமது நம்பிக்கை வாழ்வில் ஆழமடையவும் ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றவும் அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக.
உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா,
நீர் கற்றுத் தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பல் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 19 முடிய 19 23 முடிய. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்க்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 138. ஆண்டவரே, என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றுமுள்ளது உமது பேரன்பு. உம் பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றுமுள்ளது
ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலைவில் இருந்தே அறிந்து கொள்கின்றீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 33 முதல் 36 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16, இறை வசனங்கள் 13 முதல் 20 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16, இறை வசனங்கள் 13 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன்,
ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நம் ஆண்டவரை போல நாமும் மாற்று சிந்தனை உடையவர்களாக, இறை ஞானத்தோடு செயல்படுபவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. பல நேரங்களில் நம்முடைய மனித செயல்பாடுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? இந்த உலகத்தை பிரதிபலிப்பவையாக இருக்கின்றன. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்களோ, தங்களுடைய செயல்களை எப்படியெல்லாம் அமைத்து கொள்கின்றார்களோ, அந்த விதத்தில்தான் பல நேரங்களில் நாமும் செயல்படுபவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? எப்பாடுபட்டாவது பணத்தை, பொருளை சேர்த்து கொள்ளுங்கள். பணம் இல்லாமல், பொருள் இல்லாமல், செல்வம் இல்லாமல் யாரும் உங்களை மதிக்க மாட்டார். எனவே பணம்தான் எல்லாம், பணத்தை முதன்மையாக தேடுங்கள் என்று இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது. யாராவது உங்களை அடித்துவிட்டால் திருப்பி அடியுங்கள். நீங்கள் ஒரு அடி வாங்கினால் பதிலுக்கு 2 அடியாவது கொடுத்து விடுங்கள். இதுதான் உலகம் கற்றுத்தரக்கூடிய பாடம். எந்த அளவிற்கு உயரத்தில் ஏற முடியுமோ, எந்த இடத்திற்கு முதன்மையான இடத்திலே ஏறி அமர முடியுமோ, அந்த அளவிற்கு நீங்கள் மேலே உயரத்திற்கு ஏற விரும்புங்கள். அப்படியானால்தான் இந்த உலகமானது உங்களை மதிக்கும், உங்களை நினைவில் வைத்து கொள்ளும், உங்களுக்கான பெயரும் புகழும் கிடைக்கும் என்பதுதான் இந்த உலகம் கற்றுத்தரக்கூடிய படிப்பினை, இந்த உலகத்தின் சிந்தனையாக இருக்கின்றது. ஆனால் இதற்கு மாறான மாற்று சிந்தனையை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். பணம், பொருள் என்று பணத்தின் பின்னால், செல்வத்தின் பின்னால் ஓடி அலையாதீர்கள். நல்ல காரியங்களை செய்யுங்கள். விண்ணகத்திலே உங்களுடைய செல்வத்தை சேர்ப்பதற்கான செயல்பாடுகளில் நீங்கள் இந்த மண்ணகத்திலேயே ஈடுபடுங்கள். யாராவது உங்களை காயப்படுத்திவிட்டால், ஒரு கன்னத்தில் அடித்துவிட்டால், அவர்களுக்கு நீங்கள் மறு கன்னத்தையும் காட்டுங்கள். திருப்பி அடிக்காதீர்கள். உங்களுடைய பகைவர்களை மன்னியுங்கள். பகைவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களிடத்திலே வன்மம் கொண்டிருக்காதீர்கள். அவர்கள் மட்டில் பொறாமை கண்கொண்டு செயல்படாதீர்கள் என்பது இறைவனுடைய படிப்பினையாக இருக்கிறது. இந்த உலகம் முதன்மையான இடங்களை, உயர்வான இடங்களை நாட நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை தாழ்த்தி கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். தம்மை தாமே தாழ்த்தி கொள்பவர் தான் உயர்த்தப்படுவார்கள். எனவே உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் உங்களை முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்பதுதான் ஆண்டவருடைய போதனைகளில் நாம் பார்க்கிறோம், அவருடைய செயல்பாடுகளில் நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இந்த உலக சிந்தனைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட மாற்று சிந்தனையை உடையவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார். நாமும் அத்தகைய சிந்தனையை உடையவர்களாக அவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய மாற்று சிந்தனைக்கு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் பொதுவாக போதனைக்கு வருபவர்கள் அல்லது பொதுவான வாழ்வுக்கு வருபவர்கள் எப்படிப்பட்ட இடங்களை தங்களுடைய பணி வாழ்வுக்காக தெரிந்து கொள்வார்கள்? மிகவும் முக்கியமான இடங்கள்,
எந்த இடங்கள் பிரபலமான இடங்களோ அந்த இடங்களைத்தான் தங்களுடைய பணிக்காக, போதனைக்காக, பொது வாழ்வுக்காக அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். உதாரணமாக, அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இடங்கள், எந்த இடத்திலே நான் சென்றால் என்னை சூழ்ந்து பெரிய மக்கள் கூட்டம் வரும், எந்த இடத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நான் பணி செய்தால் என்னுடைய பெயரும் புகழும் மேலோங்கி காணப்படும், அப்படிப்பட்ட இடங்களைத்தான் அந்த காலகட்டத்தில் போதகர்கள், ரபிக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். குறிப்பாக யூதேயா பகுதிகள், எருசலேம் பகுதிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து தங்களுக்கான பொதுவான வாழ்வியலுக்கான, தங்களுக்கான போதனைக்கான இடமாக அவற்றை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், கலிலேய பகுதியை தேர்ந்தெடுக்கிறார். இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி? மற்றவர்களால் புறந்தள்ளப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்ட பகுதி, பாமர ஏழை மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு சென்று போதித்தால் தனக்கு பெயரும் புகழும் கிடைக்காது, பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த இடத்திலே இருக்க மாட்டார்கள், பெரிய மக்கள் கூட்டம் தன்னை சூழ்ந்து வராது என்பதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவருடைய சிந்தனை இந்த உலக சிந்தனையிலிருந்து மாறுபட்டு ஒரு புதிய சிந்தனையாக அந்த கலிலேய பகுதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியிலே 7வது அதிகாரம் 3-4 இறை வசனங்களிலே ஆண்டவருடைய சகோதரர்கள் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், நீர் ஏன் இந்த கலிலேய பகுதியிலே சுற்றி கொண்டிருக்கிறீர்? நீர் யூதேய பகுதிக்கு செல்லும், அப்பொழுதுதான் உம்முடைய சீடர்கள் உம்முடைய செயல்களை குறித்து புரிந்து கொள்வார்கள். அப்பொழுதுதான் நீர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒருவர் இவ்வாறு தன்னை மறைத்து செயல்படுவது கிடையாது. நீர் அங்கு சென்றால் இந்த உலகிற்கு உம்மை வெளிப்படுத்தலாமே, பெரிய அளவிற்கு நீர் பிரபலமாகி விடலாமே, எதற்காக இந்த பகுதியிலே நீர் முடங்கி கிடக்கிறீர் என்று அவருடைய சகோதரர்களே இயேசுவிடத்திலே கூறுவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய சிந்தனை உலக சிந்தனையிலிருந்து மாறுபட்டிருக்கிறது. அதே போல இயேசுவினுடைய இலக்கு மக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் அல்ல, மெத்த படித்த மேதாவிகள் அல்ல. மெத்த படித்த மேதாவிகளான பரிசேயர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. அதிகமாக பணமும் செல்வமும் பொருளும் வைத்திருந்த சதுசேயர்களையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக அவருடைய இலக்கு மக்கள் யார்? பாமர மக்கள், ஏழைகள், பாவிகள், வரி தண்டுபவர்கள். அந்த மக்களிடம்தான் ஆண்டவர் போய் போதிக்கிறார். அவர்களைத்தான் தன்னுடைய முதன்மையான இலக்காக அவர் வைத்தார். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே போய் பணி செய்வதால் தனக்கு பெயரும் புகழும் கிடைக்காது என்பது இயேசுவுக்கு தெரியும். இந்த பரிசேயர்கள் மத்தியிலோ சதுசேயர்கள் மத்தியிலோ பணியாற்றினால் விரைவாக பெரும் புகழை அடைந்து விடலாம், புகழின் உச்சிக்கு சென்று விடலாம் என்பது தெரிந்திருந்தும் கூட ஆண்டவர் அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு சாதாரண மக்களை, பாமர மக்களை, பாவிகளை அவர் தேர்ந்தெடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அதே போல தன்னுடைய பணி வாழ்விலே திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுதும் ஆண்டவர் தேர்ந்து தெளிந்து மிக முக்கியமான புள்ளிகளை, யார் செல்வாக்கு பெற்றிருந்தார்களோ அந்த மனிதர்களை தன்னுடைய திருத்தூது குழுமத்திலே அவர் சேர்த்து கொள்ளவில்லை. அவருடைய திருத்தூதர்களாக அவர் தேர்ந்தெடுத்த மனிதர்கள் எல்லாருமே சாதாரண மக்கள், பலவிதமான குறைகளை தங்களிடத்திலே கொண்டிருந்தவர்கள். இயேசு மட்டும் இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போல நேர்முக தேர்வு வைத்து அவர்களுடைய ஆளுமைகளை ஆராய்ந்து பார்த்து ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி வைத்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அனைவருமே புறந்தள்ளப்பட்டிருப்பார்கள். அதில் ஒருத்தர் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது சந்தேகம்தான். ஒரு உதாரணத்திற்கு வைத்துக் கொள்வோமே, இயேசு ஒரு நேர்முக தேர்வு, ஒரு குழுவை அமைக்கிறார், ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி அமைக்கிறார். நான் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இதில் யார் என்னுடைய திருத்துதர்களாக இருக்க தகுதியுடையவர்கள் என்பதை நீங்கள் தான் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும், சிறந்தவர்களை தெரிந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு நிபுணர் குழுவை அமைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிபுணர் குழுவினுடைய பதில் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? முதல்ல பேதுருவை அவர்கள் சீர்தூக்கி பார்ப்பார்கள். பேதுரு எப்படிப்பட்டவர் துருவி ஆராய்ந்து பார்ப்பார்கள். பார்த்த உடனே இவர் எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடியவராக இருக்கிறார், கோபம் மூக்குக்கு மேலே வருது,
இவரை நீர் உம்முடைய திருத்தூது குழுவிலை சேர்த்து கொண்டால் நிச்சயமாக சரிப்பட்டு வராது, எனவே இவரை ஒதுக்கிவிடும் என்று முதல் கட்டத்திலேயே பேதுருவை ஓரங்கட்டி இருப்பார்கள். அந்திரேயாவை தேர்ந்தெடுத்தால் இவருக்கு சரியான தலைமை பண்பு இல்லை, இவரை ஏன் எடுக்கிறீர், இவரையும் விட்டுவிடலாம் என்றிருப்பார்கள். யாக்கோபையும் யோவானையும் சீர்தூக்கி பார்த்து இவர்கள் வெறுமனே பதவிக்காக, அதிகாரத்திற்காக, ஆட்சி அந்தஸ்திற்காக உம்மை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், இவர்களும் உம்முடைய திருத்தூது குழுமத்திலே இருப்பதற்கான தகுதி அற்றவர்கள், எனவே இவர்களையும் நீர் ஓரங்கட்டிவிடும் என்று அறிவுரை கூறியிருப்பார்கள். தோமாவை எடுத்துக்கொண்டால் இவர் சந்தேக பேர் வழியாக இருக்கிறார், எதற்கெடுத்தாலும் சந்தேகம், யாரை பார்த்தாலும் சந்தேகம், இவரை உம்முடைய குழுவிலே நீர் சேர்த்து கொண்டால் உம்முடைய ஒட்டுமொத்த குழுவே அப்படிப்பட்ட சந்தேக பார்வை கொண்ட ஒரு குழுவாக மாறிவிடும், எனவே தோமாவை ஓரங்கட்டுவது, அவரை விலக்கி வைப்பது நல்லது என்று சொல்லியிருப்பார்கள். மத்தேயு வரி தண்டுபவராக இருக்கிறார், யூதர்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார், இவரை மட்டும் நீர் சேர்த்து கொண்டால் உம்முடைய ஒட்டுமொத்த திருத்தூது குழுவுமே யூதர்களின் வெறுப்புக்கு உள்ளாகிவிடும், எனவே மத்தேயுவையும் நீர் விலக்கி விடுவது நன்றாக இருக்கும். அல்பேயுவினுடைய மகன் யாக்கோபு, யூதா ததேயு, இந்த இரண்டு பேரையும் எடுத்தால் இவர்கள் தீவிரவாத குணமுடையவர்களாக இருக்கிறார்கள், முரட்டு புத்தி உடையவராக இருக்கிறார்கள், உம்முடைய மென்மை தன்மைக்கு, உம்முடைய பணிக்கு இவர்கள் ஏற்றவர்களாக இருக்க முடியாது, அனைவரையும் அப்படிப்பட்ட முரடர்களாக மாற்றி விடுவார்கள், எனவே அவர்களும் சரிப்பட்டு வரமாட்டார்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஒரே ஒருவர் மட்டும்தான் உம்முடைய குழுவிலே இருக்க தகுதியானவர், அவர்தான் யூதாஸ் இஸ்காரியோத்து. அதிகமான பண பின்புலம் உடையவராக, பெரிய பெரிய பண முதலைகளோடு, ஆளுமைகளோடு தலைமை தொடர்பு வைத்திருப்பவராக இருக்கிறார், எனவே யூதாஸை நீர் தேர்ந்தெடுத்தால் அவர் உமக்கு உதவியாக இருக்கலாம், எனவே யூதாஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் என்றுதான் அந்த நிபுணர் குழு ஆண்டவருக்கு ஆலோசனை வழங்கி இருக்கும். அன்பு மக்களே, ஆனால் நடந்தது என்ன? இந்த உலகத்தால் புறந்தள்ளப்படக்கூடிய பல்வேறு குறைகளை தங்களிடத்தை கொண்ட அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் தன்னுடைய திருத்தூதர்களாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர்களின் மூலமாகத்தான் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்பது வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. இந்த நற்செய்தியை பார்க்கிறோம். ஆண்டவர் பேதுருவை திரு அவையினுடைய தலைவராக முதன்மைப்படுத்துகிறார். நீதான் பாறை, இந்த பாறையின் மேல் என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுருவை தேர்ந்தெடுத்த பொழுது நிச்சயமாக மற்ற சீடர்கள் தங்களுடைய புருவத்தை உயர்த்தி இருப்பார்கள். பேதுருவா, இவருக்கு மூக்குக்கு மேல கோபம் வருமே, இவர் எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடியவராயிற்றே என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்திருப்பார்கள். இன்னும் பல காரியங்கள் பின்னால் நடந்து இருக்கின்றன. அவருடைய அந்த கோழை தன்மையின் காரணமாக இயேசுவை மறுதலிக்கக்கூடிய அளவிற்கு செல்லுகின்றார். இயேசுவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு மீண்டுமாக தன்னுடைய பழைய மீன்பிடிக்கக்கூடிய தொழிலுக்கே அவர் செல்லுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மன வலிமையற்ற, திடனற்ற ஒரு மனிதரையா ஆண்டவர் திரு அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார் என்று பல புருவங்கள் நிச்சயமாக உயர்ந்திருக்கும். அன்பு மக்களே, ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்தான் திரு அவையினுடைய மிகச்சிறந்த தலைவராக, ஒரு தூணாக உருமாறினார், திரு அவைக்கு ஒரு மிகச்சிறந்த அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார் என்பதை திருத்தூதர் பணிகள் நூல் மிகவும் அழகாக பதிவு செய்திருக்கின்றது. அன்பு மக்களே, இந்த உலகத்தின் பார்வை வித்தியாசமாக இருக்கின்றது, ஆனால் ஆண்டவருடைய சிந்தனை, ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கின்றது. எதற்காக, எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களை வைத்து இத்தகைய அற்புதங்களை, அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினார், அதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை இன்றைய இரண்டாவது வாசகம் அருமையாக பதிவு செய்திருக்கின்றது. கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை.
தன்னுடைய இறை ஞானத்தின் மூலமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட தெரிவுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார். நாமும் இத்தகைய தெரிவுகளை உடையவர்களாக, இறை ஞானம் மிக்கவர்களாக, நம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்படி இந்த இறை ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது? இறை பயம்தான் இறை ஞானத்திற்கான அடிப்படை என்பதை நீதிமொழிகள் நூல் அழகாக பதிவு செய்திருக்கின்றது. நீதிமொழிகள் புத்தகத்திலே 1வது அதிகாரம் 7வது இறை வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம்: ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே அச்சமுடையவர்களாக, ஞானத்தை நமதாக்கி கொள்பவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அப்படி ஞானமிக்கவர்களாக நாம் செயல்படுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும், நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நம் ஆண்டவரை போல மிகச் சரியானதாக இருக்கும். ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில் நாம் ஏமாளிகளாக, ஏன் கோமாளிகளாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் பார்வையிலே நாம் பெரியவர்களாக, மேன்மை மிக்கவர்களாக இருப்போம். எனவே நம்முடைய தேர்வு அப்படிப்பட்டதாக, ஞானம் மிக்கதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகம் பணத்தை தான் தேடத்து சொல்லும். இந்த உலகம் பழிவாங்கத்தான் நம்மை தூண்டச் செய்யும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் மாற்றம் காண வேண்டும். இறைவனுடைய ஆட்சிக்குரிய விழுமியங்களை நாம் முன்னிலைப்படுத்தி வாழ வேண்டும். விண்ணுலக பேரின்பத்தை நாம் அடைய இந்த உலகத்தை, நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நமக்கு கூறுகிறார். எனவே நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்த்து இறை ஞானம் மிக்கவர்களாக, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதவர்களாக, இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடிய மக்களாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான இறையருள் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு நம் ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம்.
அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் திருச்சபையின் அனைத்து பணியாளர்கள் அனைவரும் உமது ஞானத்திலும் வலிமையாலும் நிரப்பப்பட்டு இறை மக்களை வழிநடத்தி செல்ல தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, அனைத்து நாட்டு தலைவர்களும் நல்லாட்சிக்கான ஞானம் பெற்று போர், வன்முறை, பகைமை ஆகியவை நீங்கி மக்கள் மீது நல்லாட்சி செலுத்த தேவையான அறிவையும் ஞானத்தையும் தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் தெய்வமே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் நம்பிக்கை, அன்பு, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையை வளர செய்தருளும். சோதனைகளிலும் துன்பங்களிலும் உம்மீது நம்பிக்கை வைத்து உமது வார்த்தையின்படி வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவராகிய எம் இறைவா, நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று உமது கேள்விக்கு பேதுருவைப் போல உறுதியான விசுவாசத்துடன் பதிலளிக்க எங்களுக்கு அருள் தாரும். எம் பங்கு மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து உம்மை அன்பு செய்து இறை விசுவாசத்தில் இன்னும் மேம்பட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைத்தும் பயின்றே வாழவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பயின்றே வாழவோம், இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பயின்றே வாழவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும், இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும், இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்து வகை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே.
உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவார். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தே காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தே. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும் உம்முடைய செயல்களின் மேன்மையை கண்டு உமையிடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நமது மறை மாவட்டம், நமது நாகலாபுரம் பங்கு தந்தை முருகபாண்டி, தாய் கனகலட்சுமி இவர்கள் மகன் தினேஷ் கண்ணாவிற்கும், நமது மறை மாவட்டம் வீரபாண்டியன் பட்டணம் புனித தோமையார் ஆலய பங்கு தந்தை சுரேஷ் வீராயன், தாய் சாந்தி பர்னாந்து இவர்கள் மகள் நேகா வீராய்க்கும் திருமணம்.
இது இவர்களுக்கு முதல் அறிக்கை. இந்த திருமணத்தில் ஏதேனும் விக்னம் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்கள் கடமை. அன்பு மக்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நம்முடைய இணையூர் துரைசாமிபுரத்தில் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. காலை 7 மணிக்கு கொடியேற்ற திருப்பலியும் தொடர்ந்து கொடியேற்றமும் நடைபெறும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மாலை 7 மணிக்கு திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். அதே போல் ஒவ்வொரு நாளும் மாலையிலே 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து நவநாள் திருப்பலியும் நடைபெறும். அன்பு மக்கள், இந்த திரு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு புனித ஆரோக்கிய அன்னையின் வல்லமை மிக்க பரிந்துரை வழியாக இறை ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை துரைசாமிபுரத்தில் கொடியேற்ற திருப்பலி நடைபெறக்கூடிய காரணத்தினால் நம்முடைய ஆலயத்திலே காலையில் திருப்பலி நடைபெறாது. மாலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்னை தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில் ஜெபமாலை தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில் ஜெபமாலை தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடு
நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல்நல நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் எல்லா கொள்ளும். புனிதரே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.